இந்தியன் டிஷ் பண்ணால் தான் நமக்கு சொதப்பலாகுது, நாம் ஏன் இட்டாலியன் டிஷ்ஷை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ரவியோலி பாஸ்தா. இந்த பாஸ்தா சென்டரில் சீஸும் ஸ்பினாச்சும் ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த பாஸ்தாவை 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாஸ்தா வந்து ரெடிமேடாக கிடைக்கும், ஆனால் நம்ம அதுக்கு சாஸ் வந்து ரெடி பண்ணணும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிங்க் சாஸ். பிங்க் சாஸ்னால் ஒன்றும் பெருசாக வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வழக்கம் போல் அதே தான். வெங்காயம், பூண்டு, தக்காளி. பூண்டையும் சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்தா வந்து குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வாட்டர் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுருங்க. பூண்டு போட்டு அது கொஞ்சம் நம்ம ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை மறுபடியும் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒய்ஃபோட இன்ஸ்ட்ரக்ஷனால இந்த மஞ்சள், கடுகு, சீரகம் இதெல்லாம் போடாமல் செய்கிறதுன்றது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. சரி, ஓகே, எனிவே இது இட்டாலியன் டிஷ்ன்றதுனால ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னா, அரைச்சி வச்சுருந்த தக்காளி எடுத்து இதில் ஊற்றிடுங்க. பாப்ரிக்கா மைல்டு காரத்துக்கு. அதுக்கப்புறம் ஓரிகானோ, அதுக்கப்புறமா பேசில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒயிட் சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதில் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கரண்டி மைதா ஒரு கரண்டி போதும். இது வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் இது கரையாமல் இருக்கணும். கரையணுமா என்னடா ஆகணும்? லம்ஸ் வராமல். லம்ஸ் வராமல் இருக்குமா? ஏதோ இங்கிலீஷில் சொல்கிறா. கட்டி சேராமல் இருக்குங்க. வெரி சிம்பிள். பாலை ஊற்று. கட்டி சேராமல் நான் வந்து எப்படி இது பண்ணியிருக்கேன். ஆனால் இவ வந்து திமிரு பேசுகிறா. கேட்டால் வந்து பட்டர் ஜாஸ்தியாக போட்டாச்சு, அதனால தான் உனக்கு கட்டி சேரலை அப்படின்றா. என்னோடய சமையல் வந்து இதுவே பால் ஊற்ற சொன்னால் எவ்வளோ ஊற்றுறது? இன்னும் ஊற்று 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 நல்லா ஊற்று. சிச்சு நிறைய ஊற்றிட்டேன். போதும் போதும். திம்போடு எல்லாத்தையும் போடு. எல்லாத்தையும் போடு. மொசரெல்லா சீஸ் எல்லாத்தையும் போடு. சரிடி. ஐயோ, இதுக்கு தாங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே பிடிக்காதுன்றது. நம்மளை அதிகாரம் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்களேன். இருக்கிறதே அது த்ரோன் இருக்கு, அதையும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்து. இது வந்து கட்டி சேராம இதாகணுமா, இல்லை அதே கரைஞ்சிருமா? திருப்பதில் வந்து தெரியும். பார்த்தீங்களா, இதை திமிரு பேசினாவே நமக்கு வந்து கொட்டு போகுதோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் பேப்பர் கொட்டணும். விழமாட்டிது இல்லை, அதை ஓப்பன் பண்ணல. சொல்ல போடவா? நல்ல வேலை நான் இதில் போட்டுட்டேன். நேரப்ப நான் அந்த பாத்திரத்தில் போடணும்னு நினச்சிட்டு நான். போதும் போதும் போதுமா? இது ஒயிட் பேப்பருங்க. அடுத்து போடு. மறுபடியும் அந்த இது ஒருகணும். போதுமா? போதும். நம்ம பீஸாவில் சாப்பிட்டு இதெல்லாம் பழக்கம். இதுவும் இட்டாலியன் டிஷ் தாங்க. இட்டாலியன் டிஷ் தான் இது. வந்து பெசிலிக்கம் பேசில். அது அப்புறம் இதெல்லாம் இட்டாலியன் எழுதியிருக்காங்களா? கலரு இது திக்காயிடுச்சு நல்லா. என்னாச்சு? ஓகேவா இல்லையா? ஓகே தான் ஓகே தான். ஆஃப் பண்ணு. கொஞ்சம் நம்ம பண்ணது இப்போ தப்பாக இருக்கு. நல்லா இருக்குடா, சாஸ் சூப்பராக இருக்கு. நான் பண்ணுறதை விட நீ பண்ணும்போது தான் நல்லா வந்திருக்கு. அது பக்குவம், கை பக்குவம் அது. இல்லை, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நவ் தீஸ் போத் ஆர் கெட்டிங் மிக்ஸ்ட் அப். சி எப்படி பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? அஃப்கோர்ஸ் பண்ணது யார் வந்தாங்க வச்சுட்டேன். இது பண்ணு. ஸோ நம்ம இப்போது 2 சாஸையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு பேர் என்ன டிஷ்ஷு? ரவியோலி. ரவியோலி. ஓகே, இது என்னது? பிங்க் சாஸ். பிங்க் சாஸா? இதில் வந்து சால்ட் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சீரியஸாக தெரியல, இது என்னன்னே தெரியல. பண்ண ரவியோலி இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்பினாச் உள்ள மிக்ஸ் இது பண்ணி சீஸ் அண்ட் ஸ்பினாச். சீஸ் அண்ட் ஸ்பினாச் அது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு உள்ள ஒன்றா எடுத்து போட்டுருந்தேன்னா அப்படியே கவுத்துடலாமா? சரி, இப்படி இருக்கேனா?
இப்போ இது பண்ணு, சால்ட் செக் பண்ணு. பாருங்க, இவன் வந்து அப்படியே போடு அப்படின்னா நம்ம அப்படியே தானே கொட்டை தானே செய்வோம். நமக்கு என்ன தெரியும் தனித்தனியாக எடுத்து போடுன்னு. பாரு என்ன வேலை வாங்க வச்சுட்டா. இப்போ இன்ஸ்ட்ரக்டர் சரியில்லைங்க. சால்ட்டு நல்லா இந்த நான் டேஸ்ட் பண்ண போறேன். இட்ஸ் ரியலி குக்டு வெரி வெல். நான் செஞ்சது எப்பங்க தப்பா இருக்குது? சூப்பரா இருக்கு. தம்ஸ் அப் చూపించు. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.